இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கென்று என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நாம் ஆண்டவரை தேடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நாம் பிரயாசப்படுகிறோம். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். பேதுருவும் கூட அந்த சீஷன் ஆண்டவரோடு வாழ்கின்ற காலத்திலே அந்த பேதுரு ஆண்டவரிடத்திலே ஒரு சமயத்திலே கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன தருவீர் என்று சொல்லி ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். வலைகளை விட்டு ஆண்டவருக்கு பின்பாக சென்றார்கள், தங்களுடைய தகப்பனை விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின்பாக சென்றார்கள், இன்னும் கூட தங்களுடைய தொழிலை விட்டு ஆண்டவருக்கு பின்னாக சென்றார்கள். இப்படி ஆண்டவருடைய சீஷர்களை குறித்து நாம பார்க்கிறோம். ஆண்டவரோடு வாழ்ந்தார்கள், ஆண்டவரோடு அவர்கள் நெருங்கி பழகினார்கள். அப்போ ஒரு கட்டத்துல பேதுரு கேட்கிறார், ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன தருவீர், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் அதற்கு ஒரு சரியான பதிலை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே இந்த உலகத்துல ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், ஆண்டவர் என்னை எப்படி வழி நடத்துவார், ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த நாளிலே, அந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் என்ன தருகிறார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். முதலாவது ஆண்டவர் இந்த நாள்ல என்ன தருகிறார்? ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ ஆண்டவரிடத்துல ஞானம், அறிவு, புத்தி எல்லாமே ஆண்டவரிடத்துல இருக்கிறது. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த ஞானத்தை, அவர் கொடுக்கிற ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்ய வேண்டும்? நாம் நன்கு அறிந்திருக்கிற சத்தியம்தான். நம்ம அதை தியானிக்கும் போது, நினைவு கூறும் போது இந்த நாள் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இது ஜூன் மாதமாக இருக்கிறபடினாலே பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? புதிய வகுப்புகளுக்கு, மேல் படிப்புகளுக்கு, வேலைக்காக இப்படியெல்லாம் அவங்க செல்லும் போது நிச்சயமாக ஞானம் தேவை. படிக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, வேலை செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே, இந்த உலகத்துல வாழ்கிற எல்லாருக்கும் ஞானம் தேவை. நாம கூட நிறைய நேரத்துல சொல்லுவோம், நான் அறிவில்லாம இந்த காரியத்தை செய்துட்டேன், நான் ஞானம் இல்லாம நடந்துகிட்டேன், இந்த சந்தர்ப்பத்துல நான் ஞானம் இல்லாம நடந்துகிட்டேன், புத்தியா நான் நடந்திருக்கணும். பின்னால நம்ம என்ன செய்கிறோம்? வருத்தப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். எப்படி வாழணும், நம்ம எப்படி பேசணும், உலகத்துல எப்படி நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அப்ப நாம் அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது, ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாரும், இந்த உலகத்துல நான் வாழ, என் குடும்பத்துல நான் நடக்க, இந்த குடும்பத்துல நான் வாழ்வதற்கு எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும். என் கணவரிடத்துல நான் பேசும்போது, என் பிள்ளைகளை நான் வளர்க்கும் போது, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஞானத்தை கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் என்ன செய்கிறார்? அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வேதத்திலே சாலமோன் ராஜாவை குறித்து நாம பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜா, அவர் எதையெல்லாமோ ஆண்டவரிடத்திலே கேட்டு இருக்கலாம். ஆனால் அவர் என்ன கேட்டார்? உன்னுடைய இந்த ஏராளமான ஜனத்தை வழி நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டார். அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். நாமும் கூட நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கூட நமக்கு ஞானம் வேண்டும். இன்னும் எல்லா விஷயத்திலும் நமக்கு ஞானம் வேண்டும். ஆவிக்குரிய ஞானம் நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஞானத்தை தாரோம், இந்த காரியத்துல எனக்கு ஞானம் தாரோம் ஆண்டவரே. வேதத்திலே வாசிக்கிறோம், ஞானம் இல்லாமல் மடிந்து போகிறார்களே, ஞானம் இல்லாமல் அழிந்து போகிற கூட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. உலகத்துல எப்படி வாழணும், எப்படி நடக்கணும்னு தெரியாம ஞானமடையாமல் ஆகிற மக்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி அல்ல. நாம ஞானத்திலே, புத்தியிலே, அறிவிலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தரிடத்திலே கேட்கிற பொழுது சமயத்துக்கு ஏற்ற ஞானம், சமயத்துக்கு ஏற்ற புத்தியை தந்து
ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாரும், பரம ஞானத்தை எனக்கு தாரும், ஆவிக்குரிய ஞானத்தை எனக்கு தாரும், இந்த உலகத்துல எனக்கு நான் வாழ வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற பொழுது, பேதையாக இருந்தாலும் கூட நம்மை வினா உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் நீ தருகிற தேவனாக இருக்கிறீர். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை ஞான குறைச்சல் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆண்டவரை உம்மிடத்திலே கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.